தற்போது வந்த செய்தி அண்ணாமலை அவரே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடலாமான்னு முடிவெடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை டிஸ்மிஸ் செய்வது உறுதியாகிவிட்டது. மோடிகிட்ட சொன்ன உடனே மோடி மிக அதிகமாக கோவப்பட்டிருக்கிறார். அமித்ஷா கலந்து கொண்ட கூட்டத்துக்கு வரவில்லையான்னு கேட்டிருக்காரு. அழைப்பு கொடுத்து மாமான்னு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தேவையே இல்லை, தூக்குங்கன்ட்டாராம் மோடி. ஸோ அண்ணாமலை வெளியில் போவது உறுதியாகிவிட்டது. ஆனால் இது உடனடியாக அவர்கள் சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை லண்டனுக்கு படிக்கிறதுக்காக போனார்ல, படிக்கிறதுக்காக போனாரா, அங்கே என்ன பண்ணாருங்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க. ஓ, இப்படியெல்லாம் நடித்திருக்கிறார்களா அப்படின்னு. அதனால் அண்ணாமலை எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறார், கரூரில் எங்கு முதலீடு செய்திருக்கிறார், செங்கல் சூளையில் எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறார், பாஜக மற்ற நிர்வாகிகள் பேரில் எங்கெங்கு நிலம் அவர் வாங்கி போட்டிருக்கிறார், ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேரில் எத்தனை கோடியை ட்ரஸ்ட்டாக வச்சுருக்காரு, எல்லாத்தையும் தூண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈடி ஏவா வேலுகிட்டருந்து எவ்வளோ வாங்கினார், இவர் திருச்சிக்கே நேரிட்டிருந்து எவ்வளோ வாங்கினார், எல்லா கதையும் போயிட்டு இருக்குது. இப்போ உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதுதான் நியதி. ஆனால் என்ன உங்ககிட்டதுன்னா, இவ்வளவும் செஞ்சுட்டு நல்ல நேர்மையான மனிதர் போல் நடித்து கொண்டிருந்தார். இறை சக்தி வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது.